ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே கோதாய நமஹ. மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாள் 24வது அன்று கோதா குணானுபவத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் ஆண்டாள் புருஷகாரம் என்பது. புருஷகாரம் என்று சொன்னாலே ஸ்ரீதேவி நாச்சியார் பெரிய பிராட்டியார் எல்லாருக்கும் தெரியும். நமக்காக எம்பெருமானிடம் பரிந்து உரைப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஜீவாத்மா சரணாகதி பண்ணணுன்னா கூட சாட்சாத்தா நேர பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா இவன் பண்ணியிருக்கிற அபராதத்தினாலே பெருமாள் இவனை முகம் எடுத்து கூட பார்க்க மாட்டார், முகத்தை திருப்பின்றுவார். அப்போ அந்த சமயத்தில் நமக்காக எடுத்து உரைக்கிறவர் ஸ்ரீதேவி நாச்சியார். நமக்கும் சரணாகதி நீ பண்ணு அப்படின்னு அஸ்துதே அப்படின்னு நமக்கும் சொல்லி பெருமாள்கிட்டையும் எடுத்து சொல்லி நம்மையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிறபடினாலே அவருக்கு புருஷகாரம் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் உண்மையில் ஸ்ரீதேவி நாச்சியாருடைய இந்த புருஷகாரங்கிற ஒரு பெருமை இருக்கும் இல்லையோ, அந்த பெருமையை நிலை நிற்பதற்கு காரணமே ஆண்டாள் தானா. ஆண்டாள் இல்லாட்டா இவருடைய புருஷகாரம் கூட சஃலமாக இருக்காது, இதுக்கு கூட பலன் இல்லாத போயிருக்கும் அப்படின்றார். ஆர்திராபராதினி ஜனேப்யபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே பார்ஷ்வே பரத்ர பவதி யதி தத்ர நாசீத் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத். இங்கிருந்து எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணுறதுக்கு போகிறவன், அப்படி இல்லாட்டா பெருமாளை சேவிக்கணும்னு போகிறவன் ஆர்திராபராதியாக போகிறானாம். அதாவது என்றைக்கோ ஒரு நாள் தப்பு பண்ணிவிட்டு இன்றைக்கி போகிறான் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி தப்பு பண்ணிவிட்டு கார்த்தால தப்பு பண்ணிவிட்டு சாயங்காலம் போகிறான் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ தப்பு பண்ணிவிட்டு உடனே போகிறான் அப்படிங்கிறது கூட இல்லை, தப்பு பண்ணிண்டே போகிறான். அதாவது அபராதப்பட்டுண்டே பெருமாள் கிட்ட போகிறான். எப்பவும் தான் அபராதம் பண்ணிட்டு இருக்கோம், அபச்சாரம் நடந்துகிட்டே தான் இருக்குது. கோயிலுக்கு போகிறவா எல்லாரும் அபச்சாரம் பண்ணிகிட்டே தானே கோயிலுக்கு போயின்னு இருக்கோம். அபச்சாரம் இல்லாமையா போயின்னு இருக்கோம் இல்லையே. அவன் தான் ஆர்திராபராதி, அபராதம் பண்ண ஈரம் கூட உளராமல் பச்சை பசும் அபராதியாக இருக்கானாம். ஒரு உதாரணம் தான் காக்காசுரன் தான் சொல்கிறான். ஏன்னு கேட்டால் பிராட்டிக்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டு அந்த ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கானாம். அந்த மாதிரி ஆர்திராபராதியாக இருக்கிறவன் வந்தான்னா, பெருமாள் முன்னாடி போய் நின்றான்னா பெருமாள் எப்படி அவனை பார்ப்பார்? அபச்சாரம் பண்ணிண்டே வரவனை போய் பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணுவார்? என்றைக்கா ஒரு நாள் பண்ணால் கூட என்னடா எதுன்னு விசாரிக்கலாம். அதனால் இவனை பார்க்கவே பிடிக்காது பெருமாளுக்கு. எதிர்க்க போய் நிற்கிறானா இந்த ஜீவன், இவனை பார்க்க பிடிக்காமல் பெருமாள் அப்படி முகத்தை திருப்பிக்கிறாராம். வலது பக்கம் முகத்தை திருப்பிக்கிறார். அங்கே தான் ஸ்ரீதேவி நாச்சியார் இருக்கார். கோயிலில் பார்த்தா உபய நாச்சியார்கள் இருக்கல்லையோ, ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார்னு. அப்போ ஸ்ரீதேவி நாச்சியார் இருக்கார். அவர் நமக்காக பரிந்துரைக்கிறார். ஆர்திராபராதினி ஜனேப்யபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே. ரங்கநாதனுக்கு ரமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி நாச்சியார் அவர் சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறார். என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, கருணை வேணும் உமக்கு அப்படின்னு சொல்கிறார். கருணை பாடம் எடுக்கிற. இப்படி இவனுக்கு கருணை காமிக்காட்டா நீ யாருக்கு கருணை காமிக்க போறீர்? உமக்கு கருணாவான் அப்படின்னு பேர் இருக்கா இல்லையா? அபார காருண்ய மகோததிலாம் பேர் உண்டோ இல்லையோ? யாருக்கு நீர் கருணை காமிக்க போறீர் அப்படின்னா, அப்போ பெருமாள் சொல்கிறார், யார் அபராதமே பண்ணாமல் தூயமாய் வந்தோம்னு சொல்லும்படி சுத்தமாக யார் வரானோ அவங்கிட்ட கருணை காமிக்கிறேன் அப்படின்னா, அப்போ பிராட்டி சொல்கிறார், அது போய் என்ன கருணை? தப்பு பண்ணுறவாளுக்கு காமிச்சாதானே கருணை. தப்பே பண்ணாதவன் கிட்ட போய் கருணை காமிக்கிறதுல என்ன விசேஷம் இருக்குது? தப்பே பண்ணாதவன் அவன் நல்லபடியாக நடந்து அவன் எப்படியோ உஜ்ஜீவிச்சு போயிடுவான். யார் அபராதம் பண்ணுறானோ அவனையும் நம்ம பையன் இவன் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டானே, என்னவோ ஏதோ தெரியலையே அப்படின்னு ஏதோ இங்கே வந்திருக்கானே, கை கூப்புறானே, சேவிக்கிறானே, சரணாகதிங்கிறானே அப்படின்னு அபராதம் பண்ணவாழ்கிட்ட தானே கருணை காமிக்கணும். அபராதம் பண்ணாத வாழ்கிட்ட கருணை காமிச்சா அந்த கருணைக்கே பெருமை கிடையாது. அப்படி என்ன அந்த கருணை ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்லாம் சொல்கிறார். ஆக பிராட்டியார் இப்படி வலது பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார் இப்படி திருப்பி திருப்பி சொல்ல
பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு விதத்தில் இவர் தொந்தரவு பொறுக்க முடியலையேங்கிறதுக்காக மறுபடியும் முகத்தை திருப்பிக்கிறார். அவர் பக்கம் பார்க்க பிடிக்கல, ஏன்னா கருணை காமிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு இல்லையோ. உடனே பெருமாள் முகத்தை திருப்பினா எதிர்க்க மறுபடியும் நேரம் இந்த ஜீவன் இருக்கான். இவனை பார்க்கறதுக்கு அடியோடு பிடிக்கலை. ஏன்னா ஆர்திராபராதி மகா அபராதத்தை பண்ணிட்டு இனிமேலும் பண்ணுவான் போல இருக்கு. இவன் மூஞ்சியை பார்த்தாலே சரியில்லை, அபராதம் உளரலை, இவன் இன்னும் அபராதம் பண்ணிட்டு தான் இருப்பான். அதனால் வேறு வழி இல்லாமல் பெருமாள் இடது பக்கம் முகத்தை திருப்பிக்கிறார். வலது பக்கம் இருந்தால் ஸ்ரீதேவி நாச்சியார் ஏதோ சொல்கிறார், நேராக பார்க்குறதுக்கு பிடிக்கலை, ஜீவன் இருக்கான். அதனால் இடது பக்கம் முகத்தை திருப்பிக்கிறார். அப்போ தான் அங்கே பூதேவி நாச்சியார் இருக்கார். அவர் சொல்கிறார், ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிறோங்கோ அப்படின்னு கேட்டார். அப்படி இல்லை, அந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீதேவி நாச்சியார் ஏதோ கருணை காமிக்கணுமா, இவங்கிட்டலாம் போய் கருணை காமிக்கணுங்கிறார். இவங்கிட்ட போய் என்ன கருணை காமிக்கிறது? கருணை காமிக்கிறதுக்கும் ஒரு அளவு இல்லையா? யார்கிட்ட கருணை காமிக்கணும் விவஸ்தை இல்லையா? அவர் கருணைங்கிறார். எனக்கு அது சரிப்படலை, நீரே சொல்லும், இவங்கிட்ட கருணை காமிக்கணுமா அப்படின்னார். இல்லை வேண்டான்னு விட்டார் பூதேவி நாச்சியார். வேண்டாம், இவங்கிட்ட கருணை காமிக்கணும்னு அவர் சொன்னதை நான் ஒத்துக்கலை, ஆனால் நான் வேற வேணும் சொல்கிறேன் அப்படின்னார். என்ன சொல்ல போறீர் அப்படின்னு கேட்டால், கருணை வேண்டாம், பொறுமை வேணும் உமக்கு அப்படின்னார். பொறுத்துக்கணும், பொறுமை போராதே அப்படின்னார். என்னது அப்படின்னு கேட்டால், அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறத ஒத்துண்டு அவனை மன்னிக்கிறதுக்கு தானே கருணை தேவை. ஆனால் நான் சொல்கிறேன், அவன் தப்பே பண்ணலை, அபராதமாகவே ஏன் பார்க்குறோங்க? குழந்தை பண்ணுறது தானே அது. குழந்தை அம்மா அப்பா கிட்ட பண்ணது போய் அம்மா அப்பாலாம் பெருசாக நினைப்பாளா? அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கச்சு குழந்தை எட்டி உதைக்கும், உடனே அதை போய் குழந்தை தப்பு பண்ணிட்டா என்னை எட்டி உதைச்சான்னு சொல்லுவாளா? இல்லையே, இதெல்லாம் தப்பே கிடையாது. குழந்தைனா குழந்தைகள் அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் இப்படி முன்ன பின்ன அது விஷயம் தெரிகிற வரைக்கும் அரைக்குறையாக விஷயம் தெரிஞ்சு இருக்கும்போது இப்படி தான் முன்ன பின்ன தான் நடக்கும். அம்மாவோட சண்டை போடும், அப்பாவோட சண்டை போடும், இதெல்லாம் பண்ண தான் பண்ணும். அம்மா அப்பா இருக்கவா பொறுத்துக்க வேண்டாமா? அதனால் நீ பொறுத்துக்கணும். நமக்கு அதை தப்புன்னு ஒத்துண்டு கருணை காமிக்கணும்னு அவர் சொன்னார். அது தப்பே கிடையாது. அந்த நம்ம குழந்தைகள் நம்ம அம்மா அப்பா கிட்ட உரிமையோடு பண்ணுறது இதெல்லாம் தப்புன்னே எடுத்துக்கூடாது. இதெல்லாம் பொறுத்துக்கணும். முதல்ல நமக்கு பொறுமை தான் முக்கியம் அப்படின்னார். அப்போ பெருமாள் பார்த்தார், அந்த கருணையை காட்டிலும் இன்னும் விசேஷமாக இவர் எடுத்து சொல்கிறார். ஏன்னா ஒத்துண்டு மன்னிக்கணுங்கிற காட்டிலும் அது தப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் பெருமாள் இவர் பக்கம் முகம் திருப்பிக்க முடியல, போய் அந்த குழந்தைய பாருங்கோ, அதை பொறுத்துக்கோங்கோன்னு க்ஷமா அதை உபதேசம் பண்ணுறார். பெருமாள் வேறு வழி இல்லாமல் ஜீவனை நேர பார்க்குறார். வலது பக்கம் திருப்பினா கருணா உபதேசம், இடது பக்கம் திரும்பினா க்ஷமா உபதேசம். வேறு வழி இல்லாமல் நேர ஜீவனை கட்டாட்சம் பண்ணுறார். அப்படியாக பெருமாளுடைய கடாட்சம் ஜீவர்களுக்கு கிடைக்கிறதாம். இப்போ பெருமாள் கடாட்சம் கிடைக்கிறதுக்கு ஸ்ரீதேவி நாச்சியாருடைய புருஷகாரம் மட்டும் காரணம் இல்லை, அதை சபலமாக்கினதே இவர் தான். அப்படி பூதேவி நாச்சியார் இடது பக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போது நம்மையும் பார்க்க பிடிக்காமல் ஸ்ரீதேவி நாச்சியார் பக்கமும் திரும்ப மனசு இல்லாமல் பெருமாள் இடது பக்கமே திரும்பியிருப்பார். கோயிலில் எப்போவுமே பெருமாள் இடது பக்கம் பார்த்துட்டு இருப்பார். ஆனால் இப்போ கோயிலில் பெருமாள் நேராக பார்த்துட்டு இருக்காரோ இல்லையோ, நம்மளை பார்த்துட்டு இருக்காரோ இல்லையோ, யார் எப்போ வரான்னு. அதுக்கு காரணமே இந்த பூதேவி நாச்சியார் இடது பக்கம் இருக்கிற அப்படின்னால்தான். இல்லாட்டா இடது பக்கம் அவர் திரும்பி இருப்பார் பெருமாள் முகம் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஆர்திராபராதினி ஜனேப்யபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே பார்ஸ்வே பரத்ர பவதி யதி தத்ர நாசீத். நாசீத்துன்னு ஒரு பாடம், நஸ்யாத்துன்னு ஒரு பாடம். பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் சியாத். பெருமாளுடைய முகம் இடது பக்கம் திரும்பி இருக்கும். திரும்பாமல் இருக்கிறதுக்கு நீர் தான் காரணம். அதனால்தான் எங்களை பெருமாள் கட்டாட்சம் பண்ணுறார். அதனால் தாயாருடைய புருஷகாரம், அதாவது ஸ்ரீதேவி நாச்சியாருடைய புருஷகாரமும் சபலமாகிறது உம்முடைய புருஷகாரத்தினால்தான் அப்படின்னு இது விசேஷம். அந்த பூதேவி நாச்சியார் இப்போ ஆண்டாளாக அவதாரம் பண்ணியிருக்கிறபடினால அவர் பெருமையில் முக்கியமான பெருமையாகும் இது. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.